திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகின்றேன். திடீர்னு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்றவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்த உடனே அம்மா எல்லாம் புதுசா இருக்குது அப்படின்வாங்க. அதே வீடுதான். மனைவி பிள்ளைகளை பார்க்கும்போது அவருடைய அந்த வரவேற்பு அறையை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் புதுசா தெரியுதே அப்படின்னு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், இவர் மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள், அதனால இவர் பார்க்கறது பழசா இருந்தாலும் கூட இவர் புதுசா தெரியும். என்ன தெரிஞ்சதுல இருந்துன்னா, ஒரு புதியதை பார்க்க, புதியதை அனுபவிக்க ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கு. தேவன் நம்மை இந்த சபிக்கப்பட்ட பூமியில பாவத்தில் விழுந்து போன மனுஷரை புது சிருஷ்டியாக்க தேவன் திட்டமிடுகிறார். அந்த புது சிருஷ்டி ஆக்குதல் அப்படின்ற விஷயத்த நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, 2 பெரிய பிரிவுகளாக இருக்கிற இந்த வேத புத்தகம் 2ஆம் பாகத்தை புது உடன்படிக்கை, புது ஏற்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நாம் புது சிருஷ்டி ஆகும்படியாக தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது எப்படி தெரியும் எனக்கு? இந்த எழுதிய வேத வசனங்களை வாசிக்கணும், காது கொடுத்து கேட்கணும், அதை இருதயத்துல விசுவாசிக்கணும், அதற்கு நாம கீழ்ப்படிக்கணும். இதை குறித்து தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். பைபிளை கையில வச்சுக்கோங்க, நோட்டு வச்சுக்கோங்க, வசன குறிப்பு எடுங்க, சில கருத்துக்களை 1 வரி 2 வரியில எழுதிக்கங்க. கேள்வி வருமானால் அந்த நேரத்துக்கு திடீர்னு உதிக்கும் உங்களுக்கு கேள்வி எல்லாம் ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. பிறகு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. வேதத்தின் பதிலை சொல்லவும், வேத வசனங்களுக்குள் கீழ்ப்படிய உங்களுக்கு உதவி செய்யவும், எந்த மூலையில் இருந்தாலும் உடனே எங்களை அழைங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக நிச்சயமாக இந்த நாளின் செய்தியும் தொடர் செய்தியுமாக இந்த தொடர் முழுவதும் கூட உங்களுக்கு அதிகமாக பிரயோஜனமா இருக்கும். புதிய கிருபையோட தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும். செய்தி போறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற செய்தியை வெளிப்படுத்தல் புத்தகத்தின் வழியாக தேவன் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 333வது பக்கம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். விசேஷம் என்று சொன்னால் ஒரு முக்கியமான சிறப்பான தகவல் என்று பொருள். சுப விசேஷம் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று பொருள். இந்த புத்தகம் ஒரு விசேஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. அப்படியானால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நம்ம டிக்கெட் வாங்குவதற்காக கையில் பணத்துடன் டிக்கெட் கொடுக்குற அந்த அறையில் நம்முடைய கையை உள்ளே விட்டு டிக்கெட் வாங்க நினைக்கும்போது அந்த டிக்கெட் கொடுக்கிறவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். பின்னால் திரும்பி பார்த்தால் 30 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஒலிபெருக்கியில் நீங்கள் போக வேண்டிய வண்டி புறப்பட போகிறது என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன செய்வீங்க? அதாவது டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு வந்தும் கையில் பணத்தோடு உள்ளே நீட்டியும் அந்த மனிதன் அதை வாங்காமல் அவர் விருப்பத்துக்கு அவருடைய செல்ஃபோனில் பேசிகிட்ருக்கார். நீங்கள் கோபத்தோடு அவரிடத்தில் என்னுடைய வண்டி புறப்படுகிறது, டிக்கெட் கொடுங்கள் என்று கேட்கும்போது, ஏன் சீக்கிரம் வர வேண்டியதானே, நேரப்படி வந்து டிக்கெட் வாங்க வேண்டியதானே என்று சொன்னால்
உங்களுடைய மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்படியே டிக்கெட் வாங்கிவிட்டால் கூட நீங்கள் ரயில் புறப்படுகிற அந்த பிளாட்ஃபாரத்துக்கு வரும்போது அது புறப்பட்டு செல்கிறது. ஓடி கடைசி பெட்டியிலே தொத்தி ஏறுகிறீர்கள். எவ்வளோ வேதனையான ஒரு அனுபவம். தேவனுடைய ராஜ்யத்தில் சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தேவன் நமக்கு தருகிறார். அதற்கான ஆயத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் இழுக்கிறார்களோ, யார் உழைக்கிறார்களோ, யார் விரும்புகிறார்களோ, யார் முழங்கால் படியிடுகிறார்களோ, யார் அதை அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மூட்டையிலிருந்து பொறி எடுத்து தெருக்களில் சில சமயங்களில் வீசி எறிவார்கள். வருகிறவர்கள் போகிறவர்கள்லாம் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அதை கையில் பிடிப்பாங்க. அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் வாரி ஒரு பொறியை போல இறைக்கலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். மத்தேயு 6:33. அதனால் சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவர்களாக இவைகள் இருக்கிறது. சகோதரர்களே, வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் படிக்க விரும்பும்போது கிறிஸ்தவத்தில் உள்ள 2 பிரிவு, ஒன்று மார்க்கம், இன்னொன்று மதம். மதம் என்று சொல்லும்போது அது கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், புராட்டஸ்டண்ட்டாக இருக்கலாம், அல்லது பெந்தகோஸ்து அமைப்புகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. அது என்னென்னா, நீங்கள்லாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்தா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அதிக குழப்பம் வரும், நீங்கள் தவறாக வேத வசனத்தை எண்ணுவீர்கள். அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி, அந்த கண்ணாடியினுடைய வேலை நம்முடைய முகத்தை காண்பிப்பது மட்டும்தான். நம்ம கோணலாக முகத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா கோணலாக தான் தெரியும். சரியாக முகத்தை வைத்து பார்த்தால் சரியான முகம் தெரியும். கண்ணாடியினுடைய வேலை பிரதிபலிப்பது மட்டும்தான். அதற்கு எந்த உயிரும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை கூட ஒரு கண்ணாடியை போல் இருக்கிறது. நாம் அதை நீதியின் கீழே தேடும்போது, பரிசுத்தத்தின் கீழே தேடும்போது, ரட்சிப்புக்கு என்று தேடும்போது நம்முடைய ஆத்துமாவை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகம் யாவரும் வாசிப்பதற்கான புத்தகம் என்று ஆரம்பத்திலேயே சொல்கிறார். பாருங்கள் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை 1 வாசிக்கிறவனும் ரீட், 2 கேட்கிறவர்களும் டு ஹியர், 3 இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்கள் டு கீப், 4வது பாக்கியவான்கள் காலம் சமீபத்திருக்கிறது. சற்று முன்னே நான் சொன்ன அந்த உதாரணம் தான். ரயில் அடிக்கு வந்தும் ரயிலை தவற விடுகிறவர்கள் உண்டு. கையில் பயணச்சீட்டு இருந்தும் ரயிலை தவற விடுகிறவர்கள் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. காலம் சமீபத்திருக்கிறது. பிளாட்ஃபாரத்தில் வரும்போதே அந்த ரயிலினுடைய அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பரிசோதகர் விசில் ஊதுகிறார், பச்சை கொடியை காண்பிக்கிறார். ரயில் நழுவ ஆரம்பிக்கிறது. ஓடி ஏறினால் உண்டு, இல்லை என்றால் உங்களுடைய டிக்கெட்டும் போனது, உங்கள் பயணமும் தொலைந்தது. ஆகவே காலம் சமீபமாக இருக்கிறது என்று மீண்டும் நாம் வாசிக்கிறோம். டைம் இஸ் நியர். சில சமயங்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இடங்களில் வரும்போது அந்த டிக்கெட்டை படிக்கணும்னு நினச்சோம்னா கூட நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்முடைய கண்கள் அவசரத்தினால ஒளிமங்கி போயிடும், படிக்க முடியாது. நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன், பிளாட்ஃபார்ம் எந்த எண்ணிலிருந்து அந்த வண்டி புறப்படுதுன்றத பெரிய எழுத்தில் போட்டிருந்தா கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாமல் தவிப்போம். ஏன்னா நம்முடைய அவசரம் நம்முடைய கண்களுக்கு மங்கலாக தெரியுது. சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனம் எங்கேயுமே இல்லை. அதாவது வாசிக்க வேண்டும் 1, 2வது கேட்க வேண்டும், 3வது கை கொள்ள வேண்டும், 4வது பாக்கியவான்கள்.
இத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைந்த இந்த வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தை நாம் படிப்பதற்கு கவலையும் பயமும் மத வியாபாரிகளுடைய பேச்சை கேட்டு நாம் மயங்கி விடக்கூடாது. காரணம், மத வியாபாரிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள் தங்களுக்கு அதிக ஞானம் இருப்பதாக நினைத்து கொண்டு ஊரை ஏமாற்றுகிறவர்களாக இந்த புத்தகத்திலிருந்து பயமுறுத்தக்கூடிய விஷயங்களையே ஜனங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் இதை படிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரலோகத்துக்கு சொந்தக்காரன், குறைவற்றவன், எல்லா சமாதானம் உடையவன், தேவனோடு வாழ்கிற மனிதன், தேவ சமாதானத்தால் நிறைந்தவன், இதெல்லாம் அடங்கினது தான் அந்த ஒரே வார்த்தை பிளஸட், பாக்கியவான். சகோதரர்களே, நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வாசிப்பதற்கு கோடான கோடி புத்தகங்கள் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகத்தில் எவ்வளோ தகவல்களை வேணாலும் நம்ம கையடக்கமான நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம படிக்கலாம், டேப்லெட்டில் படிக்கலாம். நீங்கள் எதை படித்தாலும் அது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம். நீங்கள் பாஸ் பண்ணலாம், வெற்றி பெறலாம், டாக்டர்களாக மாறலாம், அறிவை அடையலாம். ஆனால் உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்தை படித்தோம் முடிவில் அறிவை தான் அடைய முடியும், ஞானத்தை அடைய முடியாது. ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் சொந்தமானது. யூ கேன் ஹேவ் நாலேஜ், நாட் விஸ்டம். சகோதரர்களை, படிக்கிற மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தருகிறார் என்றால், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம், கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதில் முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அதாவது தேவனுடைய வார்த்தையை சிறு வயது முதல் நாம் படிக்கும்போது நமக்கு ஞானம் உண்டாகிறது தான். அந்த ஞானம் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட நமக்கு உதவி செய்கிறதா. ரீடிங் லீட் யூ டு சால்வேஷன் இன் கிரைஸ்ட். ஆகவே இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் அதனுடைய முடிவு ரட்சிப்பிலே போய் முடிகிறது. சிறுவயது முதலே நீ பரிசுத்த வேத வாக்கியங்களை படித்ததனாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உண்டவனாக கிறிஸ்துவுக்குள்ளே உண்டாக்குகிறது என்ற தகவலை நாம் படிக்கிறோம். சரி, இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது படிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நேற்று, இன்று, நாளை, இந்த இலக்கணத்தோடு படித்தா தான் நமக்கு அது புரியும். அதாவது இந்த பைபிளில் சொல்லியிருக்க எல்லாமே நம்ம எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை தேவன் பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். சில விஷயங்களை கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு சொல்லியிருக்கிறார். மீதியான விஷயங்களை புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம பகுத்து படிக்கணும். சில பேர் பகுத்து படிப்பது கிடையாது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளி ஜோஷியம் சொல்லுகிற ஆள் ஒரு கத்தையான அட்டையை எடுத்து தன்னுடைய விரலை எங்கேயாவது ஒரு இடத்துல நுழைச்சி வந்திருக்கிறது யார் தெரியுமா என்று அங்கேருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அது மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் கூட இந்த பைபிளை இப்படி திறந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து அதில் இருக்கிற வசனங்களை படித்து அவர்கள் தப்பும் தவறுமாக புரிந்து கொள்கிறார்கள். நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, பகுத்து படிக்கிற முறை நமக்கு அவசியம். காரணம் என்னென்னா, சிலுவைக்கு முன், சிலுவைக்கு பின். இப்போ சிலுவைக்கு முன்னு சொன்னால் இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிலுவைக்கு முன்னால் இருந்த விஷயங்கள். உதாரணமாக இயேசு சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார், இன்னும் உயிர் போகலை. அப்பொழுது ஒரு வலது பக்கத்தில் உள்ள ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து என்னை நினைத்தருளும் சொன்னான்.
இயேசு அவனை மன்னித்து அவனுக்கு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இதுக்கு என்ன காரணம்னா, பூமியில் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. அதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். ஆக இயேசு உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு மனிதனையும் அவருடைய வாயின் வார்த்தையினால பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. So Christ had the authority to forgive sin on the earth. இப்போ இயேசு சிலுவையில் உயிரோடு இன்னும் இருக்கிறார். ஆகவே அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அவன் பரலோகத்துக்குரிய மனிதனாக மாற்றப்பட்டான். இப்பொழுது கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மதவாதிகள், குறிப்பாக இந்த பெந்தேகோஸ்தே போன்ற அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்தினாலே நாங்கள் ஞானஸ்நானம் பெறாமையே ரட்சிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு தேவன் பாவங்களை மன்னித்தார் என்று சொன்னாங்க. எப்படி என்று நாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிலுவை மீது இருந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? சிலுவை மீது இருந்த கள்ளன் முதலாவது அவன் நினைச்சா கூட ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஏன்னா அவனை சிலுவையில் ஆணியில் அரைஞ்சிட்டாங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாவத்திற்காக இன்னும் மரிக்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் அது நிகழப்போகிறது. ஆக கடைசியாக இயேசு பூமியில் தமது அதிகாரத்தின்படி நேரடியாக மன்னிக்கப்பட்ட மனிதர்களில் இவன்தான். இப்போ இந்த பகுதியை சிலுவைக்கு பின்னால் நாம் பயன்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு புதிய கட்டளையை தமது அப்போஸ்தலர் வழியாக இந்த உலகத்துக்கு அவர் தந்திருக்கிறார். அது என்னன்னா, நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக மாற்றி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் போதித்து யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏன் ஞானஸ்தானம்? அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம், பாவங்கள் கழுவப்பட ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது சிலுவைக்கு பின்னால உலகத்திற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தின் வழியாக புதிய ஏற்பாடு நமக்கு வழங்குகிறது. இதை நம்ம எப்படி இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? சிலுவைக்கு முன், சிலுவைக்கு பின் என்று பகுத்து படித்ததுனால இந்த சத்தியம் நமக்கு வழங்குது. பகுத்து படிக்காத மக்கள் அவர்கள் கோணலும் மாணலுமாக, பெண் ஒட்டகம் முன்னால் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பின்னாலேயே போகுமா அரபு நாட்டில். ஏண்டா இந்த ஒட்டகம் பின்னுக்கே போதுன்னா அது தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வசனத்தை பகுத்து படிக்கும்போது பின்னாலே நடந்து கொண்டிருக்கிற பெண் ஒட்டகத்தை போல இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை பகுத்து படிப்பதில்லை. இது ஒரு உதாரணம் தான். அதனால தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பக்கம் 292, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், பேனால அடிக்கோடிடுங்கள், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சிறுவயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை படிக்கிறதுனால் ஞானம் உண்டாகி அந்த ஞானம் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே ரட்சிப்படைய உதவி செய்கிறது. ஆனால் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ பகுத்து படிக்க வேண்டும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அநேக சமயங்களில் நம்முடைய வீடுகளில் குழந்தைகளுக்காக ஒரு பிறந்தநாள் கேக், முன்னெல்லாம் ஒரு கேக் கொடுத்தாங்கன்னா கடையில் நம்ம தான் ஏதாவது ஒரு கத்தி வச்சு வெட்டணும். இப்பொழுதெல்லாம் கேக்கோடு சேர்த்து அதை வெட்டுவதற்கான ஒரு பிளாஸ்டிக் கத்தியை அழகாக கொடுத்துட்றாங்க. நான் நிறைய சமயத்தில் குழந்தைங்களோட பெற்றோர்கள் பிறந்தநாள் கேக் வெட்டுகிற இடத்துல இருந்திருக்கிறேன். 1 வயது குழந்தை
நல்ல புஷ்டியான குழந்தை, துருதுருவென்று இருக்கும், ரொம்ப அறிவுடைய குழந்தையாக கூட இருக்குது. அதாவது பெற்றோர்கள் அந்த கத்தியை அந்த குழந்தையின் கையில் கொடுத்து, அந்த குழந்தைக்கு அது பிறந்த நாள் என்பதால் தாய் அதனுடைய கையையும் சேர்த்து பிடித்து கொண்டு அந்த கேக்கை வெட்ட அது முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலி. இந்த கத்தியை கொண்டு வெட்டுகிற அதே நேரத்தில் குழந்தை தன்னுடைய மறு கையால் எப்பொழுதோ கேக்கு உள்ள கையை விட்டு அப்படியே கொத்தாக எடுத்து அது சாப்பிடுவதும் சிரிப்பதும் கிட்ட போகிறவர்களுக்கு வாயில் ஊட்டுவதும் அது செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம வெட்டோம்னு நினைக்கும் போது எப்போ அது கலைச்சிட்டு இருக்கும். கேக்கினுடைய அழகே அங்கே போயிட்டுருக்கும், கலைஞ்சி போயிருக்கும் அதனுடைய எல்லாமே. அப்படி தான் நம்ம கூட கிறிஸ்தவர்களாகி நாம் பகுத்து படிக்க வேண்டும் என்று அறிவுடையவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மதத்தின் சார்பிலே படிக்கும்போது, நம்முடைய கண்களிலே மத சாயங்கள் இருக்கும்போது, இந்த குழந்தையைப் போல ஒரு பக்கத்தில் வெட்ட வேண்டும், மறுபக்கத்திலே கிளற வேண்டும். வேத வசனத்தை இப்படி தான் நம்ம படிக்கிறோம். we make more complication. தேவனுடைய வார்த்தையை ஏராளமாக நாம் கெடுத்து போடுகிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை, சத்திய வசனத்தை நிதானமாய் பொறுப்புணர்வோடு பகுத்தெல்லாம் என்னது? நம்முடைய வீடுகளில் தாய்மார்கள் அரிசியில் இருக்கிற கல்லையும் தூசியும் தும்பையும் பிரித்தெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு முறத்திலே அதை தட்டி தட்டி கல் தூசி முதலானவைகளை முன்னாலே தள்ளி அதை மிகவும் அழகாக எடுத்து நீக்கி விடுவார்கள். பகுத்தல் என்று சொன்னால் அரிசியை மொத்தமாக கீழே கொட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. அரிசியை பின்னாலே தள்ளி தூசி தும்பல் மற்றும் கல் முதலானவைகளை தனியே பிரித்தெடுப்பது, அதுதான் பகுத்தல். சரியாக பகுக்கணும். எத்தனையோ முறை நான் போதிக்கும் போது பெரிய போதகர்கள் அந்த வசனத்தை விடுங்க, இந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை விடுங்க, இப்படி தான் ஆரவாரத்தோடு கூச்சல் போடுறாங்க. நீங்கள் பைபிளை மூடுங்க, கர்த்தர் என்கிட்ட நேரில் பேசியிருக்கார், இப்படியெல்லாம் கூட பேசுகிறாங்க. அவர்கள் வேத வசனத்தை படிக்கிறதே இல்லை, பகுத்து படிக்கிறது இல்லை. இன்றைக்கி எனக்கு தெரிந்த எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள், ஆயிரக்கணக்கான போதர்கள் இந்த வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தை என்று அவர்களுக்கு தெரியும், இதை படிக்கணுன்றது தெரியும், கண்ணீரோடு கூட படிப்பாங்க. ஆனால் பகுத்து மட்டும் படிக்க மாட்டாங்க. இது என்ன ஏற்பாடு என்று கூட பகுத்து படிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்குது. அதில் முதல் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டுக்குரியது, 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டுக்குரியது. இந்த 66 புத்தகங்களையும் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை எழுதுவதற்கு ஏறக்குறைய 40 பேர் இந்த 1500 ஆண்டு காலத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கல, ஆனால் அவர்கள் நமக்கு எழுதி தந்தாங்க. இதனுடைய செய்தி எல்லாம் கிறிஸ்துவை பற்றியதாகவே இருக்கிறது. ஆக என் அன்பு சகோதரர்களை, பகுத்து படித்தல் என்று பார்க்கும்போது அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா என்று நாம் பகுத்து படிக்கணும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் முதல் மல்கியா வரை 39 புத்தகங்கள், இதை எழுதுவதற்கு 1500 வருஷம் ஆச்சு. மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் 27 புத்தகங்கள், இதை எழுதுவதற்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆச்சு. ஆக உங்கள் கையில் உள்ள இந்த புத்தகத்தை தேவன் தமது வார்த்தையாக நம்ம கொடுப்பதற்கு பரிசுத்தமான தேவ மனிதர்களை கடந்த காலத்தில் 40 பேரை கொண்டு இதை எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம இதை பகுத்து படிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின், அதே போல் அப்போஸ் நடவடிக்கைகளுக்கு நம்ம வந்தோம்னா சபை துவங்குவதற்கு முன் சபைக்கு பிறகு, அதாவது சபை காலத்துக்கு முன் சபை காலத்துக்கு பின், பிஃபோர் த கிராஸ் அண்ட் ஆஃப்டர் த கிராஸ், பிஃபோர் த பிகினிங் ஆஃப் த சர்ச், ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் த சர்ச். இந்த மாதிரி படித்தோம்னா தான் நம்மால் இந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டிய முறையை நம்ம படிக்க முடியும். ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து ட்ரெயினில் ஏறிட்டார்,
பின்னால் வரவங்கெல்லாம் கூட வண்டியில் ஏறி வருவதை அவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தார். ஏதோ அவர் தான் நேரப்படி ட்ரெயினில் ஏறின மாதிரி அவருக்கு ஒரு நிம்மதி. பரிசோதகர் வந்தார். எல்லார் டிக்கெட்டையும் பார்த்துக்கிட்டே வந்தார். எல்லாரும் கொடுக்கும்போது இவரும் தன்னுடைய டிக்கெட் எடுத்து காண்பிச்சார். நல்ல மனசாட்சி உள்ள மனுஷன் அவர். இப்போ அந்த டிக்கெட்டை வாங்கின அந்த பரிசோதகர் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு, இது போன வார டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். அதாவது இந்த வண்டியில் ஏறின அவருக்கு இந்த டிக்கெட்டை கொடுத்தான் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்தானே, அவன் செய்த துரோகம் இது. பழைய டிக்கெட்டை கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் எல்லாமே டிக்கெட்டு தான், அது அரசாங்கம் வெளியிட்டது தான், விலையெல்லாம் அதில் போட்டிருக்கு. ஆனால் நாள் ஒரு 7 நாள் பின்னால் போகுது. அன்னைய கரண்ட் டேட்டில் இல்லை அது. அது மாதிரி தான் நம்ம செய்கிற எத்தனையோ காரியங்கள் பைபிளில் தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல. அது டிக்கெட்னா டிக்கெட் தான், ஆனால் அது பழைய டிக்கெட்டு, அது இன்றைக்கு செல்லாது. அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் கீழே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் மூலமாய் நமக்கு உபதேசிக்கப்பட்டவர்களை நாம் படிக்கலைன்னு சொன்னால் பயனற்று போய்விடும். நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். நீங்கள் அந்த புதிய உலகத்தில், அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியில் இருக்கத்தக்கதாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை அழைக்கிறேன், இந்த தேசத்தை அழைக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட விஷயங்களை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திரலும். நாங்கள் வேத வசனங்களை நிதானமாக பகுத்து படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த தொடரை நீங்கள் பார்த்து நிறைவடையும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி. நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொண்டு ஒரு வித்தியாசமான செய்தியை கேட்டீர்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நாம் தேவனுடைய வார்த்தையை ஏன் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும்? எழுதி கொண்டீர்களா? முதல்ல கேள்வியை படித்து புரிந்து கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். கேள்வி மீண்டும் சொல்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை ஏன் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும்? பதில் தெரியுமானால் தாமதமின்றி எழுதி அனுப்புங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, மீண்டும் நாளை காலை இதே நேரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?